குமாரத்தியை நோக்கி, இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையை தாயையே அழைத்துக் கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை வளர்த்தார். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திற்கு கொண்டு போய் விட்டார். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். யாத்ராகம புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பல்வேறு சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பல்வேறு பரிணாமங்களை நம்ம காண முடியும். அதில் மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே காண்பிக்கப்படுகிறார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் மீட்கக்கூடிய மெய்யான மீட்பராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களை அடக்கி ஆள நினைத்த பார்வோன் மன்னன், இவைகள் அனைத்தும் ஒரு மீட்பர் தேவை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு மீட்பர் இல்லாமல் அந்த மக்கள் விடுதலை அடைய முடியாது. ஆகவே அந்த அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்கள், அவர்களை மிக கொடூரமாக அடக்கி ஆளுகை செய்த பார்வோன் மன்னன், அதன் மத்தியிலும் கடவுளுக்கு பயந்த எபிரேய மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த கடவுள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே யாத்ரா முதல் அதிகாரத்துல நன்மை செய்யக்கூடிய கடவுளாக அங்கே நம்முடைய ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம். ஆகவே முழு யாத்ரா புஸ்தகத்துல நாம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பல்வேறு உண்மைகளை நம்ம காண முடியும். அதுல மிக முக்கியமாக அவர் மீட்பர் என்கிற ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே அநேக தனி மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், தனி குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் யாத்ரா புஸ்தகத்துல நாம் வரும்போது ஒரு தேசம் அங்கே உருவாகுவதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய இன மக்கள் அங்கே உருவாகின்ற அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல அங்கே கடவுளுடைய தெரிந்தெடுக்கும் கிருபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நோவாவை காப்பாத்தினாரு ஜலப்பிரளயத்துல? அன்னைக்கு வாழ்ந்த மக்களிலே அவன் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால அவனை காப்பாத்தினாரா? அவன் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், உண்மைதான். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே மாதிரி ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? எத்தனையோ சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் அந்த மெசபடோமியா பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சிலை வழிபாடு செய்து, சிலைகளை செய்து விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் யாரு? ஆபிரகாம். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? கடவுளுடைய ஏகாதிபத்திய கிருபையை நம்ம ஆதியாகம புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் நம்ம பார்க்க முடியும். கடவுளுடைய மகத்தான கிருபை. அதற்கு ஏன் சொல்லி அதற்கு பதிலாம் கிடையாது. அது கடவுளுடைய சுத்த கிருபை. ஆகவே கடவுளுடைய கிருபையை அனுபவித்த சில தனிப்பட்ட மக்களை, சில தனிப்பட்ட குடும்பங்களை நம்ம பழைய ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அதுபோல இங்க தொடர்ந்து நான் யாத்ரா புஸ்தகத்துல வரும்போது மிக முக்கியமான ஒரு இறையியலை இந்த யாத்ரா புஸ்தகம் நமக்கு பேசுகிறது. அது என்ன இறையியல்? மீட்பின் இறையியல், டாக்ட்ரின் ஆஃப் ரிடம்ஷன். கடவுள் எவ்விதமாக மனு மக்களை மீட்கிறார், அதனுடைய ஒரு முன் அடையாளமாகத்தான் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீட்டெடுத்த அந்த வரலாறு. கிட்டத்தட்ட 430 ஆண்டு காலமாக எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்கள் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து மெய்யான மீட்பர், அதை நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அந்த மீட்பரை இந்த உலகத்திலே பல்வேறு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த மீட்பை நாம் அனுபவித்த மக்கள் என்று சொன்னால் அந்த மீட்பரை நம்ம மக்களுக்கு அடையாளம் காண்பிக்கணும். இதோ விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பர் இருக்கிறார், இதோ உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மீட்பர் ரட்சகர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்கிற காரியத்தை நானும் நீங்களும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையிலே நாம் காணப்படுகிறோம். காரணம், அன்றைக்கு எவ்விதமாக எகிப்திலே அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அதே விதமாக இன்றைக்கு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சுதந்திர நாடு என்று சொன்னாலும் உண்மையான சுதந்திரம்
கிடையாது. நம்முடைய நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையும் அதுதான். எவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பணி செய்த போது அன்றைக்கு இருந்த யூத மக்கள் தாங்கள் அடிமைகள் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லையோ, அதுபோலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களும் காணப்படுகிறார்கள். தாங்கள் அடிமைகள் என்கிற சிந்தனை இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. பல்வேறு விதமான காரியங்களினால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை மனிதன் இன்றைக்கு யோசிக்க மறுக்கிறான். எவ்விதமாக யூதர்கள் தற்பெருமையோடு நாங்கள் ஒரு காலத்திலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை என்று சொன்னார்களோ, அதுபோல இன்றைய மனிதனும் காணப்படுகிறான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய மெய்யான அடிமைத்தனத்தை அங்கே மனிதனுக்கு எடுத்து காண்பித்தார். ரோமர்கள் ஆட்சி காலத்துல அன்றைக்கு விடுதலைக்காக பல்வேறு மக்கள் போராடினார்கள். எப்படியாவது எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி மக்கள் ஏங்கினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கொள்கையை முன்னிறுத்தி அங்கே விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள். அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பல்வேறுபட்ட குழுக்கள் அங்கே காணப்பட்டார்கள். அதுல முக்கியமானவங்க யாரு? பரிசேயர்கள். பரிசேயர்கள் சொன்னாங்க, கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிச்சா போதும். மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், கடவுளுடைய கட்டளைகள், அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை சரியா நம்ம கடைபிடிச்சா போதும், நமக்கு என்ன கிடைச்சிடும்? விடுதலை கிடைத்து விடும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை முன்னிறுத்தி அங்கே விடுதலைக்காக மக்கள் மத்தியில பேசினாங்க. அங்கே கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்தோடு பல்வேறு மனித கற்பனைகளை அங்கே சேர்த்தார்கள். அங்கே மக்கள் மீது சுமக்க முடியாத பாரத்தை பரிசேயர்கள் சுமத்தினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு விடுதலையை கொடுக்காது. மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அங்கே மனிதன் யார் என்பதை அவனுக்கு காண்பிக்கிறது. ஆனால் மனிதனை அது ஒருபோதும் விடுவிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னா சதுசேயர்கள், அவங்களும் ஒரு கொள்கையை முன்னிறுத்தி அங்கே விடுதலைக்காக போராடுகிறார்கள். அப்புறம் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னா செலோத்தே எண்ணப்பட்ட தீவிரவாத குழு. மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, விடுதலையை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே வன்முறையை கையில எடுத்து, ஆயுதத்தை கையில எடுத்து போராடிய ஒரு குழு தான் யாரு? செலோத்தே எண்ணப்பட்ட குழு. ஆகவே பல்வேறு குழுக்கள் அங்கே விடுதலைக்காக போராடிய போது அங்கே அடிமைத்தனத்திலிருந்து குறிப்பாக ரோமர்கள் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையை அவர்கள் முன்னிறுத்தி போராடிய போது அங்கே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு ஒளியை போல அங்கே வெளிப்பட்டார். இதோ இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அங்கே பெத்லகேம் என்ற அந்த சிற்றூரிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கே மக்களுடைய உண்மையான அடிமைத்தனம் என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார். அங்கே உண்மையாகவே விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றம் என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சுட்டி காண்பித்தார். அங்கே எல்லாரும் மாற்றத்தை வெளியிலிருந்து கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்தார்கள், முயற்சித்தார்கள். இன்றைக்கும் அப்படிதான் நடக்குது. இன்றைக்கும் விடுதலைக்காக மக்கள் அப்படிதான் யோசிக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே விடுதலை என்பது, மாற்றம் என்பது அது உள்ள இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் போதித்தார். ஆகவேதான் அங்கே மனம் திரும்புதலை அவர் மையமாக வைத்து பிரசங்கித்தார். ஒரு தனி மனிதனுடைய மனம் திரும்புதலில் தான் அங்கே முழு சமூகத்தினுடைய விடுதலை அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக, நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள், அந்த பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளம் காண்பித்த, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகன் கூட அதே காரியத்தை தான் பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான மீட்பர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இதோ தீர்க்கதரிசிகளும் சங்கீத புஸ்தகங்களிலும் ஆகமங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து மெய்யான மீட்பராக இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த மீட்பை, அவர் கொடுத்த அந்த விடுதலையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களா? இன்னைக்கு உலகத்துல மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. ஆனால் நாம் விடுதலை பெற்ற மக்களாக, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மக்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிதான ஒரு கிருபை.
அவை இந்த நாளிலே கூட அந்த யாத்ராம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம மோசையினுடைய அந்த குழந்தை பருவம் முக்கியமாக அது அங்கே பேசப்படுகிறது. அதை அடிப்படையாக வைத்து சில காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். குறிப்பாக இந்த வேத பகுதியில மோசையை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு மோசையினுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக மோசே கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக காணப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த 3 காரியங்களை இந்த காலை வேளையில நம்ம சிந்திக்கலாம். யார் மோசையினுடைய பெற்றோர்? வாசிங்க, யாத்ராம் 2ஆவது அதிகாரம் 1வது வசனம். குடும்பத்தார். சரி, மோசே எந்த கோத்திரத்துல வராரு? லேவி. 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. யாத்ராமம் 6வது அதிகாரம் 20வது வசனம். இங்கே மோசையினுடைய தாய் தகப்பன் பெயரை நம்ம பார்க்கிறோம். அப்பா பேர் என்ன? அம்ராம். அம்மா பேரு யோகபத். லேவியின் வம்சத்துல எப்படி அந்த சந்ததி கடந்து வருகிறது என்று சொல்லி அதற்கு முந்தின சில வசனங்களை நம்ம பார்க்க முடியும். பார்வோன் மன்னன் மூலமாக இடப்பட்ட கட்டளை, மிக முக்கியமாக 3 காரியங்களை அந்த மன்னன் செய்தான் இந்த மக்களை ஒடுக்குவதற்காக. என்னென்ன செஞ்சான்? அவங்க செய்யக்கூடிய வேலையை கடினமாக்கினான். தனக்காக 2 பண்டகசாலை பட்டணங்களை கட்டும்படியான வேலையை அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களை எவ்வளவு தூரம் கடுமையாக வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கினான் தன்னுடைய மக்களை கொண்டு. ஆனா இஸ்ரேல் மக்களுடைய வளர்ச்சி குறைந்ததா? இல்லை. 2வது அவன் என்ன செய்தான்? பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்று சொல்லி அவன் மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டான். அது நடந்ததா? நடக்கல. 3வது அவன் என்ன கட்டளையிட்டான்? ஆண் குழந்தை பிறந்த உடனே எங்க போற்றணும்? நைல் நதியில போற்றணும். ஆக இப்படி அந்த மன்னன் கொடூர ஆட்சி செய்தவனாக இஸ்ரேல் மக்களை அடக்கி ஆள அவன் நினைத்தான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு கடினமான சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்கே அநேக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. யாக்கோவுடைய 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய சந்ததிகள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளியேறி போகும்போது ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 லட்சம் பேர். ஆக லட்சக்கணக்கான மக்கள். இந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை? ஆனால் மோசேயினுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அங்கே மோசேயினுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் காணப்பட்டது. ஒருவேளை இந்த வேத பகுதியில நம்ம அந்த குறிப்பை பார்க்க முடியாது. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரத்துல நம்ம அந்த காரியத்தை பார்க்கிறோம். மோசேயினுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆர்டினரி சைல்டு கிடையாது அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. ஒரு சாதாரணமான குழந்தை இல்ல இந்த மோசே என்று சொல்லி பெற்றோர்கள் கண்டு கொண்டார்களாம். எப்படி அதை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி தெரியல. ஆனால் அதன் நிமித்தமாக அவர்கள் விசுவாசத்தினால இந்த குழந்தைய நம்ம எல்லாரும் தூக்கி போடுற மாதிரி எங்க போற்றக்கூடாது? நைல் நதியில போற்றக்கூடாது. இந்த குழந்தையின் மூலமாக கடவுள் நம்முடைய மக்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும், கடவுள் நம்முடைய மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவருடைய விசுவாசம் மகா மேன்மையான ஒரு விசுவாசம். மற்ற எந்த பெற்றோர்கள் மத்தியிலும் காணப்படாத ஒரு விசுவாசம் மோசே பிறந்தபோது அந்த பெற்றோருடைய இருதயத்திலே காணப்பட்டது. ஆகவே அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படல. தாங்கள் ஆராதிக்கக்கூடிய அங்கே ஆண்டவருக்கு மட்டும் அவர்கள் பயந்தார்கள். என்ன ஆனாலும் சரி, இந்த குழந்தையை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 3 மாதம் அவங்க ஒழித்து வைத்து அந்த குழந்தையை வளர்த்தார்கள்.
ராஜாவின் கட்டளைக்கு அவங்க என்ன செய்யல, பயப்படல. விஷயம் வெளியே தெரிய வந்தா என்ன ஆகுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படவில்லை. விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். இது என்ன விசுவாசம்? ஆபிரகாம் இருதயத்திலே காணப்பட்ட விசுவாசம். ஒரு தனி மனிதனாக இருந்தபோது, அங்கே வயது முதிர்ந்தவர்களாக இருந்த போதும், அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை கொடுத்தாரே, கடவுள் தன்னுடைய வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம். யோசேப்பு தன்னுடைய மரண நேரத்துல அங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், இதே தேசத்துல நீங்க அடிமைகள் ஆக்கப்படுவீங்க, ஆனால் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் போது என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஆதியாகம புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துல நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். கடவுள் யோசேப்பின் மூலமாக அந்த மக்களோடு பேசி இருந்தார். அங்கே செவிவழி செய்தியாக அநேக காரியங்களை அந்த மக்கள் அறிந்திருந்தார்கள். அவங்க கையில எழுதி கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை கிடையாது. ஆனால் தங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனை அவர்கள் நம்பினார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தங்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். விடுவிப்பதற்காக ஒரு மீட்பரை அவர் எழுப்புவார் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் நம்பினார்கள். அந்த மீட்பர் இந்த குழந்தைதான் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் நம்பினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! அதனாலதான் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல அந்த எபிரேயர்கள் ஆசிரியர் அதை குறிப்பிடுகிறார். நம்ம விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்கு? மகா மேன்மையான ஒரு விசுவாசம். இந்த குழந்தையின் மூலமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் விடுதலையை தருவார், மீட்பை தருவார் என்று சொல்லி அங்கே மோசேயின் பெற்றோர்களாகிய யோகபத், அம்ராம் நினைத்தார்கள். அதை நம்பினார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். ஆபிரகாம் இருதயத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம், சாராள்கிட்ட காணப்பட்ட அந்த விசுவாசம் இப்போது மோசேயின் பெற்றோரிடத்திலே காணப்படுகிறது. யோசேப்பினிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம். இந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. இந்த பார்வோன் மன்னன் இவ்வளவு தூரம் நம்மளை அடக்கி ஆள முற்பட்டாலும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுதலை செய்வார். கடவுள் நம்முடைய முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணினது போல அவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த பெற்றோர்கள் நம்பினார்கள். அங்கே யோசேப்பு சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை இந்த பெற்றோர்கள் நம்பினார்கள். எகிப்து தேசத்துல எகிப்தியர்கள், அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பல்வேறு இன மக்கள் அந்த எகிப்து தேசத்துல வாழ்ந்தார்கள். நம்ம யோசிக்கிறோம் இந்த 2 மக்கள் தான் அங்க இருந்தாங்கன்னு சொல்லி. அது எங்க நம்ம அந்த குறிப்பை பார்க்கிறோம்னு சொன்னா, வாசிங்க யாத்திராகமம் 12வது அதிகாரம் 38வது வசனம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 38வது வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள், பல்வேறு இன மக்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு போறாங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்பின மக்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த பஸ்காவை ஆசரித்த மக்கள். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 20வது அதிகாரம் வசனம் 6 to 9 முடியும். எசேக்கியேல் 20வது அதிகாரம் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுவதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்தை அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். 9வது. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதவனுக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட தள்ளி என் நாமத்தின் நிமித்தம் சிலுவை செய்தேன். எகிப்து தேசத்துல இருந்த போது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அதை பத்தி இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லாருமே மெய்யான கடவுளை வழிபடக்கூடிய மக்களா இருந்தாங்களா?
அவங்க எல்லாருமே முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய கடவுளை அவர்கள் வழிபட்டார்களா என்று சொன்னா இல்ல. எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய எகிப்திய மக்களுடைய வாழ்க்கை முறையினால அவங்களுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதன் மத்தியில் அவங்க அடிமைத்தனத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் என்னுடைய கோபத்தை, நான் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன்னு சொன்னார். ஆனா எகிப்து தேசத்துல இருந்த எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சாரான்னு சொன்னா அழிக்கல. அந்த மக்களுக்கு விடுதலைக்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார். அந்த மக்களுக்கு மீட்பிற்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதுதான் அந்த 10வது வாதையில நம்ம பார்க்கிறோம். அதுல இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, எகிப்தியரும் சரி, மற்ற இன மக்களும் சரி, யாரெல்லாம் நம்பி கடவுளுடைய வார்த்தையை நம்பி தங்களுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களை பூசினார்களோ அவங்களெல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி சென்றார்கள். ஆகவே இந்த பெற்றோருடைய விசுவாசம், அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. குறிப்பா பிள்ளை வளர்ப்புல இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்முடைய உலகத்தை நம்ம யோசிக்கும் போது எந்த விதமான நம்பிக்கையும் காணப்படல. சமீபத்துல பேசுறப்ப ஒரு சகோதரர் என்ற சொன்னாரு, பாச நான் பேசாம ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லி யோசிக்கிறேன், நானும் எங்க குடும்பமும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கொன்றுவாங்க போல, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நிச்சயம் அது நடக்கும். இதெல்லாம் நான் போய் மக்கள்கிட்ட சொன்னா என்னைய பைத்தியக்காரி மாதிரி பாக்குறாங்க. இலங்கையில மிகப்பெரிய இனப்படுகொலைய செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதற்கான குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை. இனவெறியனாகி ராஜபக்சே சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தப்படுவார்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆகவே இந்த தமிழினத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு மேலாதிக்க சக்திகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுடுகாடாக மாற்றக்கூடிய ஒரு சதிகார வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. இதை நீங்க கவனமா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இனத்துக்கு விரோதமாக இனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், அநேக யுத்தங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த உலகம். அது நிச்சயமாக எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அதுல தமிழ் மக்களும் விதிவிலக்கு கிடையாது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படி நீங்க யோசிங்கன்னு சொன்னா உலகத்துல நீங்க எங்கேயுமே பாதுகாப்பா வாழ முடியாது. ஏன்னா எல்லா இடங்களிலையும் பிரச்சனை இருக்கு. உலகத்துல பாதுகாப்பான இடம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதனால சங்கீதத்துல வாசிக்கிறோம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய தஞ்சம், நீரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். இந்த பூமியில நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவுபடி இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனா அவர்கிட்ட இன்னொரு வார்த்தையை நான் சொன்னேன், அதுதான் விசுவாசம். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்ப நம்புவதற்கு ஏதுவான எந்த விதமான காரியமும் காணப்படலை. ஏன்னா எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டே. மறுபடியும் மோடி பிரதமரான ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. தேர்தல் சமயத்துல சில நல்ல விஷயங்களை செஞ்சுட்டா மக்கள் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அப்படி ஏதாவது நடக்கலாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. ஆகவே எல்லாம் அவர்கள் நினைத்தது போல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா அதன் மத்தியிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதில் அங்க மாற்றி அமைக்க முடியும். இங்கே பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. ஆனா பூமி எங்கும் நம்ம இன்னைக்கு பாக்குறப்ப பாவமும் அநியாயமும் அக்கிரமமும் நிறைஞ்சிருக்கு. யார் அநியாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும்னு சொல்லி வாழுகின்ற மக்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இல்லை. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அதன் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க போறோம், நம்ம எப்படி இந்த சமூகத்துல வாழ போகிறோம், ஆண்டவர் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய விசுவாசம். அவை இந்த மோசேயினுடைய பெற்றோரின் விசுவாசம் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். கடவுள் நிச்சயமாக செயல்படுவார். இந்த அடிமைத்தனங்களை எல்லாம் கடவுள் தகர்த்தெறிவார். இந்த எல்லா விதமான தீமைகளுக்கும் கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி
வைப்பார் என்று சொல்லி நம்பக்கூடிய அந்த விசுவாசம். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனால் உலக மக்களுக்கு அது ஒரு ஏளனமாக காணப்படுகிறது. ஆண்டவர் வருவாரா, வரமாட்டாரா? நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய பொறுப்பு மிகப்பெரியது. மீட்கப்பட்ட மக்களாக அங்கே விசுவாசத்தோடு விசுவாசத்தை வெளிப்படுத்தி நாம் வாழுகிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்ம சிந்தித்து பார்ப்போம். சரி, மோசேனுடைய பெற்றோர்கள் அப்படி நம்பிக்கையோட அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. எத்தனை மாசம்? 3 மாசம். அதுக்கப்புறம் நடந்த அந்த வரலாற்று சம்பவம் நமக்கு தெரியும். 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்களால ஒளிச்சு வைக்க முடியல. ஒரு பெட்டி தயார் செய்யறாங்க. அந்த பெட்டிக்குள்ள தண்ணி போகாதபடி எல்லாம் செட் பண்ணி எங்க கொண்டு போய் விடுறாங்க? நைல் நதியில. நைல் நதி தான் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டிய தண்டனைக்குரிய ஒரு இடமாக காணப்பட்டது. ஆனால் அதே நைல் நதியிலே இப்போது மோசே பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக அதே அந்த கூட மிதந்து செல்லும். அது நேரா யார் கைக்கு போகுது? பார்வோனுடைய குமாரத்தி. பார்வோனுடைய குமாரத்தை அதை பார்க்கிறாள். இந்த குழந்தையை எனக்காக வளர்க்கணும், ஏதாவது ஒரு எபிரேய தாய் இருந்தா பாருங்கன்னு சொல்றான். இந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி குழந்தைனுடைய அக்கா மிரியாம் பின்னாடியே போய் பார்க்கிறா. அந்த சம்பவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போது அந்த குழந்தைக்கு அம்மாவா யார் மாறுறா? பார்வோனுடைய குமாரன். இப்ப மோசேக்கு 2 அம்மா. ஒரு அம்மா யாரு? அம்ரா, எபிரேய தாய். இன்னொரு அம்மா யோகபத். இன்னொரு தாய் பார்வோனுடைய குமாரத்தி. பார்வோனுடைய குமாரத்தி இளவரசி. அவையே இந்த எபிரேய குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி யோசிச்சா, ஆசைப்பட்டா, அதற்கான குறிப்புகள்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆளுகை செய்தார். ஆண்டவர் அவிதமான காரியங்களை திட்டம் பண்ணி இருந்தார். ஆகவே இப்போது மோசே பிள்ளை பெரிதான போது, வாசிங்க 10வது வசனம், யாத்ரா 2வது அதிகாரம் 10வது வசனம். மோசே பெரிய பையனான உடனே அவனை எங்க கொண்டே விட்டுறாங்க? பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்திட்ட கொண்டே விட்டுறாங்க. இப்ப மோசையை தொடர்ந்து வளர்க்கும்படியான ஒரு கிருபை யாருக்கு கிடைக்குது? உண்மையான தாய்க்கு கிடைக்குது. ஆகவே எவ்விதமாக விசுவாசத்தோடு ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அந்த குழந்தையை பாதுகாத்தார்களோ, இப்போது அதே விசுவாசத்தோடு கடவுளுடைய வார்த்தையை அங்கே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கே மெய்யான கடவுள் யார் என்பதையும், இந்த மக்கள் யார் என்பதையும், மோசே யார் என்பதையும், ஆண்டவர் என்ன செய்ய இருக்கிறார் என்பதையும் பல்வேறு விஷயங்களை அங்கே மோசேக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை மோசேக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மோசேனுடைய தாய். இப்போது மோசே வளர்ந்த பிற்பாடு அவன் அரண்மனையிலே வளர்ந்தாலும் அந்த அரண்மனையின் வாழ்க்கை அவனை பாதிக்கல. அந்த அரண்மனையின் வாழ்க்கையை பாதிப்பதற்கு அவன் ஒருபோதும் இடம் கொடுக்கல. அங்கேதான் நாம் மோசேனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த எபிரேயர் 11ல நாம் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். எபிரேயர் 11 வாசிங்க 24வது வசனம். விசுவாசத்தினால மோசே என்னெல்லாம் செஞ்சான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறத அவன் பெருமையா யோசிக்கல. அதை அவன் எடுத்தான். அடுத்து அனித்தியமான அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசே அங்கே அரண்மனையிலே கிடைக்கக்கூடிய பாவ சந்தோஷங்கள், அங்கே அரண்மனை வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் விரும்பல. அதை பார்க்கிலும் கடவுளுடைய மக்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே மோசேயினுடைய இருதயத்திலே காணப்பட்ட விசுவாசத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம்.
அவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையினால அவன் என்ன காரியத்தை செய்தான் என்று சொல்லி அந்த யாத்திரா 2ஆம் அதிகார பிற்பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவன் பெரியவனான போது அங்கே ஒரு எகிப்தியன் 11வது யாத்திரா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுவை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஒரு எகிப்தியனை வெட்டி அவன் மணலிலே புதைத்து போட்டான். இந்த செயலின் மூலமாக அந்த மக்களை விடுவிக்கக்கூடிய தலைவனாக அவன் தன்னை காண்பிக்க யோசித்தான். உங்கள் மீது அக்கறை உள்ளவனாக, உங்களுக்காக செயல்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அவிதமாக அந்த காரியத்தை செய்தான். ஆனா விஷயம் வேற மாதிரி போச்சு. அவன் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியில் செல்லும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்தாலும் அவனுடைய இருதயத்திலே அங்கே கடவுள் மீதான மெய்யான ஒரு விசுவாசம் காணப்பட்டது. மோசேனுடைய விசுவாசம் என்ன அந்த விசுவாசம்? அவனுக்கு நிச்சயமாக தெரியும் கடவுள் தன்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி. ஆனா அவன் தன்னிச்சையாக சில காரியங்களை யோசிச்சான். அதனாலதான் ஆண்டவர் அவனை 40 ஆண்டு காலமாக மீதியான் தேசத்துல போய் இருக்கும்படியாக செய்தார். ஆண்டவர் அவனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். அவன் மூலமாக அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். ஆகவே மோசேயை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு மீட்பரை கடவுள் எவ்விதமாக உருவாக்கினார் என்கிற அந்த வரலாற்று சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். முதல் 40 ஆண்டுகள் அவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில இருக்கிறான், எகிப்திய அரண்மனையில். அது ஒரு பயிற்சி காலம். மோசே மிகச்சிறந்த போர் வீரனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு திக்குவாய் மந்தனாக இருந்தது உண்மைதான். ஆனால் எகிப்திலே காணப்பட்ட பல்வேறு விதமான காரியங்களை அவன் கற்றுக்கொண்டான். அவனுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் அந்த வரலாற்று சம்பவங்களை பேசும்போது சொல்லுகிறான், மோசே எல்லா காரியங்களிலும் அவன் கற்று தேர்ந்தான். ஆகவே ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஒரு மீட்பராக, ஒரு தலைவனாக அவனை ஆண்டவர் உருவாக்கக்கூடிய காலமாக அது காணப்பட்டது. எத்தனை வருஷம் மொத்தம் கணக்கு பண்ணான்னு சொன்னா 80 வருஷம். முதல் 40 வருஷம் எகிப்திய அரண்மனையிலே ஆண்டவர் அவனை உருவாக்கினார். அடுத்த 40 ஆண்டு காலமாக மீதியான் தேசத்திலே மாமனார் வீட்டுல, எத்ரோ வீட்டுல கொண்டு போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை உருவாக்கி கொண்டே இருந்தார். கடைசி 40 வருஷம்தான் அவன் அந்த மீட்பின் பணியை செய்கிறான். அவன் மொத்தம் 120 வருஷம். அதுல இந்த யாத்ரா புஸ்தகத்துல 40 ஆண்டுகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டு காலமாக அவன் அரண்மனையில இருக்கிறான். அடுத்த 40 ஆண்டு காலமாக மீதியான் தேசத்துல இருக்கிறான். மறுபடியும் அடுத்த 40 ஆண்டு காலமாக அவன் எகிப்து மக்களை விடுவித்து வனாந்தரத்திலே வழிந்து செல்லுகின்ற அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். சரி, மோசே எல்லா காரியங்களையும் அவன் விட்டு விட்டான். எல்லா மேன்மையான காரியங்களையும் அவன் விட்டு விட்டான். இந்த மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக காணப்பட்டான். இதே விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான மகிமையையும் துறந்தவராக, எல்லா விதமான மேன்மைகளையும் விட்டவராக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம அந்த காரியத்தை பார்க்கணும். எல்லா காரியத்தையும் அவர் விட்டு வந்தார். எல்லா மேன்மையும் அவர் துறந்து விட்டு வந்தார். இந்த மோசே எவ்விதமாக எகிப்தின் வாழ்க்கையை அவன் வெறுத்தானோ, எகிப்தின் மேன்மைகளை அவன் புறக்கணித்தானோ, அதே விதமாக இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை அவர் விட்டு இந்த பூமிக்கு வந்தார். பல்வேறு நிலைகள்ல நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும் அடையாளமாக நம்ம அநேக விஷயங்களை பார்க்க முடியும். எவ்விதமாக மோசே எகிப்தியின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை விடுவித்தானோ, அதே விதமாக இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறார். மோசே கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தவன் செயல்பட்டான் என்று சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அதே விதமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து கடவுளுடைய தாசனாக, கடவுளுடைய வேலைக்காரனாக அவர் செயல்பட்டார். ஆனால்
மோசையோட அவர் மேம்பட்டவராக, மோசையோட அவர் பெரியவராக காணப்பட்டார். அவர் கடவுளுடைய நேசகுமாரனாக இருந்தார் என்று சொல்லி எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். அது இந்த 2 காரியங்களை நம்ம யோசிப்போம். குறிப்பாக விசுவாசம், மோசையின் பெற்றோருடைய இருதயத்திலே காணப்பட்ட விசுவாசம், மோசையின் இடத்திலே காணப்பட்ட விசுவாசம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது ஒரு சிறு கூட்ட மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், மெய்யாகவே மீட்பர் பிறப்பார் என்று சொல்லி. லூக்கா 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா நிறைய மக்கள் நம்பிக்கையோடு இருந்த மக்கள், விசுவாசத்தோடு இருந்த மக்கள். அதுல ஒரு சிலரை நம்ம பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாகிய மரியாள். வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 30 வாசிக்கலாம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள முடிவிடாது என்றான். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். மரியாள், அதை தொடர்ந்து சிமியோன் என்று சொல்லி ஒருவரை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி பெண்ணானவள், அவள் பேரு அன்னாள். லூக்கா 2வது அதிகாரம் 36வது வசனம். அதை வாசிக்க வேண்டாம். ஆகவே ஒரு கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறு கூட்ட மக்களை நம்ம அங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் விசுவாசிகள் என்று சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். கடவுள் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருப்பதனால நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில சிந்தித்து பார்த்தோம். மோசேயின் பெற்றோரிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதா? மோசேயினுடைய விசுவாசம் நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதா? மோசே அந்த விசுவாசத்தை நிமித்தமாகத்தான் அவன் சில காரியங்களை புறக்கணித்தான், சில காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான். அதே விதமாக இயேசு கிறிஸ்து பிறந்த போது மரியாள், அன்னாள், சிமியோன் இவங்கெல்லாம் விசுவாசத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவை நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நம்ம ஒரு விசையாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது சரியான நம்பிக்கை தானா, சரியான விசுவாசம் தானா? கடவுளிடத்திலிருந்து நம்ம பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோமா? வில்லியம் கேரி சொன்னது போல, கடவுள்கிட்ட நீ பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக நீ பெரிய காரியங்களை செய் என்று சொன்னார். அவை நம்முடைய கையில மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிமைத்தன வரலாறு அநேக உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மீட்பர் என்கிற மிக முக்கியமான உண்மையை அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மீட்பரை நம்முடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்கு நம்ம அடையாளம் காண்பிப்போம். அதே சமயத்திலே நம்முடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்ம இன்னும் அதிகமாக வளர்த்தெடுப்போம். அந்த விசுவாசத்திலே நாம் வளர்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்சத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இருதயத்தின் நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் விசுவாசிகள், நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்த விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும், அதை நீர் பலப்படுத்தும். அது சரியான நம்பிக்கையாக, சரியான விசுவாசமாக காணப்பட நீர் கிருபை பாராட்டும். உம்மை மீட்பராக, உம்மை இரட்சகராக இந்த உலக மக்களுக்கு நாங்கள் காண்பிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய வருகையை குறித்ததான நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்ட மக்களாக அந்த நம்பிக்கையை நாங்கள் பறைசாற்ற நீர் கிருபை செய்யும்.
எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்கள் அவருடைய முற்பிதாக்களோடு நீர் பேசியதை நம்பி, யோசேப்போடு நீர் பேசியதை நம்பி உம்முடைய விடுதலையை அவர்கள் எதிர்பார்த்தது போல அவனுடைய மோசையை பெற்றெடுத்த அந்த பெற்றோருடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். மோசையினுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் மிகவும் குறைவுள்ளதாக காணப்படுகிறது. ஆண்டவரே, எங்களை நீர் மன்னியும். மேன்மையான மகத்தான விசுவாசத்தை நாங்கள் உடையவர்களாக மாற நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபையை, உம்முடைய பலனை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீட்கப்பட்ட மக்களாக, இந்த உலக மக்களுக்கு நாங்கள் மீட்பின் செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக, மீட்பராக உண்மை நாங்கள் அடையாளம் காண்பிக்கக்கூடிய மக்களாக நீர் எங்களை மாற்றும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பியுள்ளோம். இந்த நாளின் மீதியான நேரங்களிலும் நாங்கள் உம்முடைய மகிமை கண்டு செலவிட நீர் கிருபை பாராட்டும். கர்த்தராமே, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். வருகின்ற வார நாட்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களை மறந்து விடாதபடி தொடர்ந்து அவைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க, தியானிக்க உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென்.